ஹோம் பேக்கிங் ஆரம்பிச்சு டே ஒன்லேருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பார்ட் 4 வீடியோ தான் இது. ஸ்டெப் 5 ஆஃப் ஹவு டு சூஸ் அ ப்ராடக்ட்டை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ராடக்ட்டை எந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே சூஸ் பண்ணலாம், சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த டவுட் தான் எல்லோரும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி டீ ஃப்ரான்ச்சைஸ் சேல் பண்ணுற பேக்கிங் ப்ராடக்ட்ஸோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்லேருந்து ஆரம்பித்து 70 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இந்த ரேஞ்சில் தான் இங்கே வந்து மக்கள் அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரௌனி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த டீ ஃப்ரான்ச்சைஸ்க்கு கொடுக்குற ப்ரைஸே மேக்ஸிமம் 40 to 50 தான் இருக்கணும். நான் சொல்கிறது மெட்ரோ சிட்டியாக இருந்தாலுமே. ஏன்னா அப்போ தான் அவங்க 20 ரூபீஸ் மார்ஜின் வச்சு 70க்கு விற்பாங்க. நீங்கள் விற்க போகிற ப்ரைஸ்லேருந்து ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணி மினிமம் 30% மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபீல்டில் சர்வே பண்ணிவிடுவீங்க. இப்போது அந்த டாப் 5 செல்லிங் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பனானா கேக், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் இல்லாத பைனாப்பிள் அண்ட் சாக்லேட் பீஸ் கேக், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஃபின்ஸ், ஃபோர்த் வந்து ப்ரௌனி, ஃபிஃப்த் வந்து டோனட்ஸ். அப்கமிங் வீடியோஸில் இந்த டீ ஃப்ரான்ச்சைஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, பேமெண்ட் டர்ம்ஸ் எப்படி பேசுகிறது, டெலிவரி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.